வேதாரண்யத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பெய்த மழையின் அளவாக 18 சென்டிமீட்டர் மழை வேதாரண்யத்தில் பெய்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், முழு விவரம். காலையிலிருந்து அந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருது. குறிப்பாக அந்த கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களின் பட்டியலில் நாகப்பட்டினம் மாவட்டம் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாகையில் இன்று காலை 6 மணியிலிருந்தே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், சிக்கல், கீழ்வேலூர், வேளாங்கண்ணி, பறவை, வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பெய்து வருகின்ற அந்த கனமழை காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நாகை மாவட்டத்தில் வேதாரண்ய பகுதியில் கிட்டத்தட்ட 18 சென்டிமீட்டர் மழையானது இன்று காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை பதிவாகி இருக்கிறது. இதே போல தலைஞாயிறு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளும் கனமழையானது பெய்திருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு உப்பளம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழை காரணமாக அந்த உப்பு உற்பத்தியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பா சாகுபடி பணியை தொடங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளுக்கும் இது ஒரு பேரிடியாக இருக்கும் என்றே சொல்லலாம். குறிப்பாக வயல்வெளிகளில் தங்கியிருக்கு அந்த மழை நீரானது தேங்கி இருப்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் 18 சென்டிமீட்டர் அந்த கனமழையானது தற்போது வேதாரண்யத்தில் பெய்திருப்பது பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதே போல வண்டல், குண்டூரான்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடியாது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.